ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து லைனிங் கிளாத்தில் இது பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுமே நம்ம வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இவங்களுக்கு நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக, நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு பார்க்கணும். இந்த கிளாத்தில் வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கு, சரிங்களா? நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதில் தையல் வந்து இந்த மாதிரி இருக்கும், இதில் வந்து கிராஸாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து இழுத்து கொடுக்கும், இது வந்து இழுவ கொடுக்காது, அவ்வளோதான் கிராஸ் கட்டிங்க்கு. இன்னும் டீட்டெயிலாக வந்து கிராஸ் கட் நேர் கட் எப்படி பார்க்குறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங்னா நீங்கள் வந்து உள்ளே திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சிடும், சரிங்களா? இவங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸு. நேர் கட்னா எப்படி கட் பண்ணணும், கிராஸ் கட்னா எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நேர் கட்டிங்னா வந்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து மடிப்பு பாகம் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ மடிப்பு பாகம் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி, கரபாகம் என் பக்கம் இருக்கிறது மாதிரி வந்து நான் போட்டுக்கிறேங்க. இப்போது நேர் கட்டிங் அப்படின்னா எப்படி போடணும், இப்போ பேக் பீஸை வச்சு வரைஞ்சி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுவோம், சரிங்களா? நேர் கட்டிங்னா நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. கிளாத்தை பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து ரொம்ப இழுத்து அதிகமாக இருக்கா, திருப்பி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இப்படி போடணும் நேர் கட்டிங்னா, சரிங்களா? இந்த நம்ம பேக் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து பேக் கட் பண்ணி எடுத்துருக்கோம், இந்த பக்கத்தில் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்திங்கன்னா இது வந்து இழுவ கொடுக்காது. ஸோ நேர் கட்டிங்னா நீங்கள் இப்படி வந்து போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டிங் நம்ம கட் பண்ணதுனால இப்போ எப்படி போடணும்னா, இந்த கரபாகம் நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கணும், ஆனால் இப்படி திருப்பிக்கோங்க, சரிங்களா? இப்படி திருப்பிட்டு கரெக்டாக வந்து இந்த கை வளைவு வந்து இந்த இடத்துல வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்து இந்த முக்கோணம் வந்து ஷார்ப் இந்த பக்கம் இருக்கணும். இருக்கும்போது நம்ம வந்து இப்போ பேக் பீஸை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்களேன், இப்படி இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் பீஸை வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்படி போடும்போது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நல்ல இந்த இடத்துல முக்கோணமாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டான கிராஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த துளியை வந்து நீங்கள் இழுவ கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்தாலும் இது வந்து வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். நிறைய பேர் இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100க்கு ஒரு 80% பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுறாங்க. மற்றபடி 20% வேணால் நேர் கட்டிங் வந்து போடுறாங்க. மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போல்லாம் நேர் கட்டிங்க்கு வர்றதில்ல, கிராஸ் கட்டிங்க்கு வர்றதில்ல, ஸ்ட்ரைட்டாக பிரின்சஸ் கட் போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்குலாம் பிரின்சஸ் இந்த கோடு வந்து தேவைப்படாது, நான் உங்களுக்காக போடுறேன், ஓகேவா? இப்போ பேக் பீஸை போட்டு ஃப்ரண்ட் பீஸில் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் இந்த பேக் பீஸை எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போது இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் பீஸ் இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பீஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரில் இருந்து இந்த கொக்கி பக்கம் வர்ற பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொக்கி பக்கம் வர்ற இடத்துல கரெக்டாக இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டரில் இருந்து இந்த அளவு வரையும் வச்சு இப்படி கழுத்தை வந்து இப்படி இழுத்து வைக்கணும், சரிங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு தடவை வேணால் இந்த பக்கம் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கோடை அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த பக்கம் ஷோல்டர் வச்சுருக்கோமா, இந்த ஷோல்டரில் இருந்து இந்த இடத்துக்கிட்ட வச்சு இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல வளைக்கணும்னு இருக்கு, கரெக்டாக இந்த இடத்துல முடிகிற இடத்துல வளைக்கணும். இந்த இடம் வந்து டச் ஆகணும். இப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல வளைச்சிட்டிங்கன்னா வெளியில் போயிடும். சப்போஸ் இதுக்கு கீழே இந்த இடத்துல வளைச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். அப்படி வளைக்காமல் இதுலேருந்து நேராக வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து முடிகிற மாதிரி வந்து வச்சுட்டோம். இதுதான் வந்து கரெக்டான அளவு.
ஆனால் இதுக்கு மேலே தான் அளவு எடுக்கணும். ஏன்னா வெட்டும் போது இந்த இடத்துல தான் தைக்கும் போது இந்த இடத்துல வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த இப்படியே வளைச்சி போடணும். சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி தான் ஃப்ரண்ட் நெக் வந்து எடுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பழைய பொசிஷன்லேயே வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து அங்கே தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த பக்கம் போட்டேன். சரிங்களா? இப்போது கொக்கி பக்கம் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த கொக்கி பக்கத்தில் இப்போ முன் கழுத்து எடுத்துட்டோம் இல்லைங்களா? இந்த முன் கழுத்து வந்து இந்த பக்கம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கிளாத்தை வச்சு இந்த பட்டிக்கு மேலே இந்த முடிகிற இடம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வரை எடுக்கணும். இங்கேருந்து இந்த இடம் வரையும் கரெக்டான அளவு ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்க்கணுங்க. 1.5 இன்ச் தையலுக்கு. எதுக்காகனா இதுக்கு 1/2 இன்ச், இதுக்கு 1/2 இன்ச், இதுக்கு 1/2 இன்ச், 3 இன்ச்சு சேர்த்து 1.5 இன்ச் வந்து சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஹைட்டு. சரிங்களா? இந்த மாதிரி டாட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த டாட்டு இதோட இந்த சென்ட்ரு டாட் இந்த இடத்துல வருது. சரிங்களா? இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா? இதை 2ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்படி இழுக்கக்கூடாதுங்க, இப்படியே வச்சுக்கணும். அந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இப்படி வளைச்சி வச்சு எடுக்கணும். டேப் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடத்துல இருந்து இந்த அளவு டாட் இருக்கு இல்லைங்களா? இது வரையும் வந்து வைக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையை விட்டுறணும். விட்டுட்டு இப்படி திருப்பி 10.25 இருக்கா? இதுக்கப்புறம் இந்த டாட் கிட்ட வச்சு அளவு எடுக்கும்போது 12.5 இன்ச் வருது. கரெக்டாக 12.5 இன்ச்சு. 12.5 இன்ச்சு வந்து அளவு. இந்த 12.5 இன்ச்சை எங்கேருந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட சென்டரில் இருக்கு இல்லைங்களா? ஷோல்டரு இதோட சென்டரில் வந்து வைக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து 12.5 இன்ச்சு கரெக்டான அளவு. கரெக்டாக 12 ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து சேர்க்கணும். 1 இன்ச் சேர்த்துருக்கேங்க எக்ஸ்ட்ரா. 1 இன்ச் சேர்த்து 13 வந்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க கொக்கி பக்கம் தான் வந்து அளவெடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா முன் கழுத்து எடுத்துட்டோம். கொக்கி பக்கம் இந்த பக்கம் வந்து எடுத்திருக்கோம். இங்கேருந்து வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு கட் வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு அப்போசிட் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா? இங்கே என்ன எடுக்கணும்னா கரெக்டாக அந்த ஆம்ஹோல் கிட்ட இந்த ஆம்ஹோலை வச்சுக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இப்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் வருதோ இழுத்து வச்சுட்டு இந்த இடம் கரெக்டான இடம் ப்ளஸ் தையலுக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச் விட்டுருக்கேன். இங்கே 1/2 இன்ச்சும் இங்கே 1/2 இன்ச்சும் தையலுக்கு போகிறதுக்காக 1 இன்ச் வந்து விட்டுருக்குறேன். சரிங்களா? இப்போது 3 பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம டாட் பாயிண்ட் வந்து குறிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ண போகிறோம். ஆனால் இந்த கஸ்டமருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் இந்த இடம் பெருசாகவும் இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடோட விட்டுறலாம். நான் இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடம் வரையும் நான் இப்போ இது வச்சாதாங்க கரெக்டாக வரும். இப்படி வச்சாதான் ஒரு போட் எஃபெக்டில் வந்து நமக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இருக்கும். இங்கே வைக்கிறத விட நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் கஸ்டமருக்கு எடுக்கும்போது இந்த இடத்துல 1 இன்ச்சு எப்பயும் போல் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அளவு எடுக்கும்போது இங்கே அளவு இருக்குது, இங்கேயோட 1 இன்ச் வச்சுக்கணும். அப்படி வந்து வேணால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் இதை வந்து கட் பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அட்காட் வந்து பண்ணணுங்க. இந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு இப்படி வந்து முன்குழிவு வந்து எடுக்கணுங்க. நான் இப்போ வந்து முன்குழிவு எடுத்துக்கிறேன். முன்குழிவு எடுத்தாச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.